கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கமெண்ட்டில் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் ஆர்சிபி இந்த ஆர்டிஎம் ஆப்ஷனை யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரீசெண்ட் டைமில் சிஎஸ்கே மும்பை இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கிடையில் தான் ஆர்டிஎம் ஆப்ஷன் ஒவ்வொரு டீமை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திஸ் டைம் ஃபார் ஆர்சிபிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஆர்சிபி இந்த ஆர்டிஎம் ஆப்ஷனை எந்தெந்த பிளேயருக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம், எந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணுவாங்க, என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அந்த வகையில் ஆர்சிபி ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ விராட் கோலி நம்பர் 1, அடுத்தது ரஜத் பட்டிதர், 3வது எஸ் தயால்ங்கிற மாதிரி ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் தயாலுக்கு பதிலாக சிராஜை ரீடைன் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் சொன்னாலுமே, மேபி அவரை ரீடைன் பண்ணாலும் ஒரு 11 கோடியிலேருந்து 13 கோடி வரைக்கும் கொடுக்கணும். இப்போது அவருடைய மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பார்க்கலாம், ஆக்ஷனில் 5லேருந்து 6 கோடிக்குள்ளே கிடைச்சா ஒரு ஆர்டிஎம் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எண்ணத்தில் இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஎம் சிராஜுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். 83 கோடி பக்கம் ஆர்சிபி வச்சிருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு 10 கோடி சிராஜுக்காக வச்சிருப்பாங்க. பிகாஸ் வந்துட்டு அவருடைய ஃபார்ம் அவுட்டு அதெல்லாமே இருந்தாலுமே கூட ஆர்சிபியில் இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு, ஆர்சிபி தான் வளர்த்து விட்டுருக்கு. அந்த பொட்டன்ஷியல் இன்னும் இருக்குங்க. ஃபார்ம் அவுட் அப்படிங்கிறது ஜஸ்ட் டெம்பரவரி தான், ஃபார்ம்னுங்கிறதே டெம்பரவரி. ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து கம்பேக் யார் வேணாலும் கொடுக்கலாம். சிராஜுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போராக தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஸோ 5லேருந்து 6 கோடிக்குள்ளே கிடைச்சா பெட்டர், அப்படி இல்லைன்னா 10 கோடி வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிஎம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபியோட மைண்ட் செட் இருக்குங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ சோசியல் மீடியாவிலையும் நிறையா பேசக்கூடிய ஒரு விஷயம் இதுதாங்க. ஸோ சிராஜை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற டீம் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு 8 கோடிக்கு பிட் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ஆர்டிஎம் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி சொன்னாங்கன்னா மறுபடியும் சிஎஸ்கே ப்ரைஸை ஹைக் பண்ணுவாங்க. ஒரு 10 கோடிக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு தான் ஆர்சிபி வாங்க முடியும். ஸோ ஒன்ஸ் அகேன் நீங்கள் ஆர்டிஎம் போடுறீங்களாங்கிற மாதிரி இந்த ஆக்ஷனேட்டர் கேட்பாரு. ஸோ ஆர்சிபி ஒத்துக்கிட்டால் 10 கோடிக்கு சிராஜை வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஆர்டிஎம் யாருக்காக போடல அப்படின்னா மேபி என்ன பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸுக்கு போடுறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸில் போவார். ஏன்னா 3வது 4வது இந்த மாதிரியான இடத்துல ஆடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகம். 1 டவுனில் மேக்ஸிமம் விட மாட்டாங்க. ரஜத் பட்டிதருக்கு அப்புறம் தான் வருவாங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். அந்த ஃபினிஷிங் ரோலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு அவர் தேவைப்படுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சருங்க ஆர்சிபியோட 10 வருஷ பிளான். பட் இருந்தாலும் ஏன் அவரை ரீடைன் பண்ணல அப்படின்னா சேம் ரீசன் தான். ரீடைன் பண்ணால் குறைஞ்சபட்சம் 10 கோடிக்கு மேலே தான் கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு ஆப்ஷனில் விட்டுட்டு மேபி ஆர்டிஎம் போடலாம், கம்மி ப்ரைஸுக்கு கிடைச்சாலும் ரீடைன் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். ஸோ ஏன்னா மார்க்கி பிளேயர் லிஸ்ட்லலாம் அவர் கிடையாதுங்க. ஸோ ரொம்ப கடைசியால் தான் வரப்போகிறாரு, ஒரு 5 செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரப்போகிறாரு அப்படிங்கிறதுனால பொறுத்திருந்து மெதுவாக தான் போடுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த சமயத்தில் மற்ற டீமுக்கெல்லாம் அமௌண்ட் அப்படிங்கிறது போயிருக்கும். ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் அப்படியே ஹைக்கில் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ நல்ல பிளேயர்ஸ்லாம் வாங்கினாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் பட்ஜெட் இருக்கும். ஸோ அந்த டைமில் கம்மி ப்ரைஸுக்கு கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கும் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 10 கோடி அப்படிங்கிறது ஒரு மார்க், அதுக்குள்ளே இருந்தால் ஆர்டிஎம் போடுவாங்க அப்படிங்கிறது பிளான். அப்படி இல்லைன்னா இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க ஆக்ஷனில். ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அண்ட் 3வது ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக கிளென் மேக்ஸ்வெல். ஆக்சுவலாக இந்த இடத்துல கேமரூன் கிரீன் வர வேண்டியது, பட் இருந்தாலும் ஷார்ட் லிஸ்ட்டில் அவருடைய பேர் இல்லை. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ ஆக்ஷனில் அவர் அப்ளை பண்ணல, அதனால 2 வருஷம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க. ஸோ நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க, இல்லை ப்ரோ ஆக்ஷனில் அப்ளை பண்ணார், ஷார்ட் லிஸ்ட்டில் தான் இல்லைன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், ஷார்ட் லிஸ்ட்டில் தான் அவருடைய பேர் இல்லை. ஸோ அதனால் அடுத்த வருஷம் மேபி அப்ளை மறுபடியும் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். இந்த வருஷம் அவர் இருந்தால் அவருக்கு தான் ஆர்டிஎம், ஆனால் அவர் இல்லாத காரணத்தினால மேக்ஸ்வெலுக்கு போடலாம். ஆனால் மேக்ஸ்வெல்லோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது 5லேருந்து 6 கோடி தான் இப்போ இருக்கிற லிமிட்டில். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதை வாங்குறாங்களா அப்படிங்கிறது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்டிஎம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி ஒரு அன்கேப்டு பிளேயர், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லோம்ப்ரோர் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் அது ஆர்டிஎம்மோடைய அந்த பற்றாக்குறைகளை பொறுத்து. இந்த 3 ஆர்டிஎம் இருக்குது, யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பக்காவாக யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிராஜுக்கு கண்டிப்பாக போயே ஆகணுங்க. ஸோ நல்ல பவுலர் தான், பட் இருந்தாலும் 10 கோடிங்கிறது லிமிட்டு, அதுக்கு மேலே போனால் விட்டுறலாம். பஞ்சாபோ இல்லை வேறு யாரோ வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த லிமிட்குள்ளே கிடச்சா கண்டிப்பாக ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ 3 ஆர்டிஎம் யாருக்கெல்லாம் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.